அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு சமன் அனுப்பி தெரிவிக்க விட்டிருக்கும் அமலாக்கத்துறை உச்சக்கட்ட அதிர்ச்சியில் துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. எப்படி இதிலிருந்து வெளியே வருதுன்னு தெரியாமல் புதிய திட்டத்தை தீட்டி வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட சமனுக்கு எப்படி ரிப்பே பண்ணுறது, போகாமல் வேறு ஏதாச்சும் நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதனைத் தொடர்ந்து என்ன நடந்திருக்கு, எதுக்காக அமலாக்கத்துறை அவருக்கு சமன் அனுப்பியிருக்காங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்களாக அமலாக்கத்துறைக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ணாலுமே அது வெளியே போகாத அளவுக்கு ஊழல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கே தெரியாமல் எப்படி இந்த விஷயம் வெளியே வந்தது என்பதே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவருக்கு இது வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து அந்த அதிர்ச்சியில் தான் அவருக்கு ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பு காரணமாக தான் அவசரமாக அப்போலோ மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் சிகிச்சையில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்போதான் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு. அதனைத் தொடர்ந்து அவர் உடனே அமலாக்கத்துறை அவருக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஷாக்கிங்காக அவருக்கு அனுப்பப்பட்ட சம்மனில் அவருடைய உதவியாளர் கொடுக்கப்பட்ட வாக்கு மூலம் அவர் எவ்வளவு கோடி ஊழல் பண்ணியிருக்காரு, இந்த மணல் குவாரி விஷயத்தில் எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு டிமிக்கி கொடுத்திருக்காரு என்பதை அமலாக்கத்துறை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனாலேயே அவர் விசாரணை நடத்த வேண்டும், அவரிடம் இன்னும் நிறைய வாக்குமூலங்கள் வாங்க வேண்டும். அவர் செய்யப்பட்ட இந்த 60,000 கோடி ரூபாய் ஊழலுக்கு எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த ஆட்சியில் இருந்த பொழுது திமுக எந்தெந்த இயரில் அவர் ஊழல் பண்ணியிருக்காரு என்பதற்கான அனைத்து ரெக்கார்டுமே தற்பொழுது அமலாக்கத்துறை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறைக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் துரைமுருகன் அவர்களுக்கு எப்படி செந்தில் பாலாஜியும் பொன்முடி அவர்களையும் பண்ணமோ அதே மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் நடக்கும் என அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்த அந்த 2வது டிஎம்கே ஃபைலில் துரைமுருகன் அவர்கள் தான் டாப்பில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்கார். பெரியசாமி, தங்கம் தென்னரசு, இது போன்ற அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல் வழக்கில் அதிக அளவு கோடியாக ஊழல் பண்ணியிருக்காரு. எம்பிக்கள் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அந்த எம்பிக்கள் லிஸ்ட்டில் இன்னும் கனிமொழி அவர்கள் சிக்கல, ராசா அவர்கள் சிக்கிட்டாரு. அதனைத் தொடர்ந்து ஜெகத் ரட்சகன் அவர்களும் சிக்கினாரு. இன்னும் ஜெகத் ரட்சகன் அவர்களின் வழக்கு என்ன ஆனதுனே தெரியாமல் புதிராகவே இருக்கு. அதனைத் தொடர்ந்து இப்போ துரைமுருகன் அவர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கிற இந்த சமன் மூலியமாக துரைமுருகன் அவர்கள் எப்படி இதுக்கு பதிலளிக்க போறாரு, விசாரணையில் என்னென்ன சொல்ல போறாரு என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். இதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையை அடுத்து அதனைத் தொடர்ந்து அவருக்கு விசாரணைக்கு சமன் அனுப்பி கிட்டத்தட்ட 2-3 முறை அமலாக்கத்துறை அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் மூலியமாக தான் இப்போ அவர் வழக்கில் சிக்கி இப்போ சரிக்கு செல்வதற்கான ஒரு முக்கிய காரணமாகவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. துரைமுருகன் அவர்கள் எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறாரு, எப்படி இதிலிருந்து வெளியே வர போறாருன்றது தெரியல. ஆனால் ஒரு முக்கிய பிளான் வச்சிருப்பாரு. ஏன்னா எவ்வளோ நாள் சிக்காம இதை தப்பிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு, இப்போ சிக்கியிருக்காரு. அது அவருக்கு தெரியாமல் இருக்குமா, எப்படி இதிலிருந்து வெளியே வரலாம், எப்படி அமலாக்கத்துறைக்கு நம்ம ஈடு கட்டலாம் என்பதை தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன நடக்க போது, எப்படி இதிலிருந்து ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வர போறாரு. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை துரைமுருகன் அவர்களை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க, எப்படி இதுலேருந்து அவரை ஆழ்ந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க என்பதை பொறுத்து பார்க்கலாம். மக்களே, தற்போது அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு சமன் அனுப்பியிருக்கும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.